மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்னா சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். என்னங்க 2, 3ன்னா என்ன சொல்கிறீங்க, பலன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 2ஆம் இடம்னா உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த வாரம் பரவாயில்ல. அது இல்லாமல் 3ஆம் இடம் அப்படின்னா உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி பிளான் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு தான் இந்த விளக்கம். ஆக இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதான் சொல்ல வந்தது. 2வது, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. பிரிஞ்சு போனால் உங்களுடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அதனால தான் 3ஆம் இடத்தை சொன்னதுக்கு காரணம். ஸோ அப்படி பார்க்குற போது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த வாரம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையுமே பெரிய லெவலில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.